நீயுமா? என்னம்மா உங்க வீட்ல இருந்து ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்கீங்க? அன்னைக்கு உன் தங்கச்சி வந்தா, இன்னைக்கு நீ வந்திருக்க. இன்னும் உங்க வீட்ல யார் யார் எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. மொத்தமா பஞ்சாயத்து பேசி முடிச்சிடலாம். ஐயோ இல்ல, நான் எந்த பிரச்சனையும் பண்றதுக்கு வரல. கார்த்திகை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ, இதெல்லாம் வேற நடந்துட்டு இருக்கா? நாங்க இல்லாத நேரத்துல நீங்க எல்லாம் வந்துட்டு இருக்கியா? ஐயோ இல்லம்மா, நான் வர்றது இதான் முத தடவை. சரி சொல்லு, என்ன விஷயமா கார்த்திகை பார்க்க வந்திருக்க? நாங்க இங்க வந்திருக்கோம்னு கார்த்திக் உங்ககிட்ட சொன்னானா? நீங்க வந்ததே எனக்கு தெரியாதுமா. நான் கொஞ்சம் கார்த்திக் கிட்ட பேசணும். இப்போ அவன் வீட்ல இல்லம்மா. எந்த விஷயமா இருந்தாலும் இப்ப எங்ககிட்ட சொல்லு. அம்மா, எனக்கும் கார்த்திக்கும் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி சக்திக்கு கல்யாணம் நடக்கணும்னு நீங்க சக்தி கிட்ட சொன்னீங்களா? ஆமா சொன்னோம். அதுக்கு என்ன இப்போ? அது எப்படிமா? அக்கா இருக்கும்போது யாராவது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? ஊர் என்ன நினைக்கும்? ஏமா, அன்னைக்கு என் பையனை போட்டு அந்த ரவுடி அந்த அடி அடிச்சானே, அப்ப இந்த ஊர் என்ன நினைச்சிருக்கோம்? அவன் உன் தங்கச்சி அசிங்கப்படுத்திட்டு போனான்ல, அப்ப அதே ஊர் என்னம்மா நினைச்சிருக்கோம்? அந்த ரெண்டு விஷயமும் நடக்கலன்னா நான் ஏமா இப்ப இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கேன்? ஆனா நீங்க பண்ணது எங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாமா? அப்போ நீ என்ன சொல்ல வரேன்னா, உங்க குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நாங்க தான் காரணம், அப்படிதானே? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க போட்ட கண்டிஷன்னால எங்க வீட்ல ஏகப்பட்ட குழப்பம். இப்ப சக்தி சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சுட்டான். எங்களால அதை தாங்கிக்கவே முடியல. எனக்காக சக்தி அவளோட வாழ்க்கையை தியாகம் பண்றா. எங்க அம்மாவால இதை ஏத்துக்கவே முடியல. சண்டை போட்டு இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல. அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? உங்க குடும்பத்துல ஏற்பட்ட அவமானத்தை தீக்க தான் நான் வழி சொன்னேன். அதுக்காக அவ சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? பாருமா, உன் குடும்பத்தோட நன்மைக்காக தான் நாங்க இத சொன்னோம். உன் தங்கச்சி எவனையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு சொன்னானா, நீ அவளை போய் கேளு. அதை விட்டுட்டு எங்க கிட்ட வந்து கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க இப்படி பேசினா என்ன அர்த்தம்? ஏன் கல்யாணம் நடக்கிறதுக்கும் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. உன் தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு வந்த கெட்ட பேரு போயிடும். ஆனா நீங்க யாரோ ஒரு பொம்பளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. யார் மணி? உன் பேர் என்ன? சார், ஐ எம் சக்தி. நான் தான் வட்டி ரங்கநாயகி பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது. ஓ, நீ தான் சக்தியா? உனக்காகத்தான் இங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். ஏன் சார் சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தையும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? வட்டி ரங்கநாயகினா அவ்வளவு பயமா? அது எப்படி சார் எல்லா போலீஸும் சொல்லி வச்ச மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு பயப்படுறீங்க? அவ பையன் ஊருக்கெல்லாம் வட்டி விட்டு ஏழைங்களெல்லாம் அடிச்சு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை தூக்கி உள்ள வைங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க அவளுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க. போலீஸே இப்படி பயந்தீங்கன்னா பொதுமக்கள் என்ன சார் பண்ணுவாங்க? ஏய், நான் திருப்பி கூப்பிடுறேன். ஏய், அத்தை கூப்பிடுறாங்கல்ல, வா. என்ன பாக்குற? நான் சொன்னேன்ல, நீ போறதுக்குள்ள நான் வெளியே வந்து காட்டுறேன்னு. அதுக்குள்ள நீ எப்படி வெளியில வந்த? அந்த இன்ஸ்பெக்டரை என்ன பண்றேன்னு பாரு. ஏய், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என் செல்வாக்கு தெரியாம நீ என்கிட்ட மோதிட்ட. நீ சொன்ன பொய் கேஸ்ல
என்ன உள்ள போட்டானே அந்த இன்ஸ்பெக்டர், இப்ப நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டான். உள்ள போய் பாரு, பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி என் பேரை கேட்டா நீயும் பயந்து நடுங்க போற நாள் சீக்கிரமே வரும். பயமா? எனக்கா? அதுவும் உன்கிட்டயா? என் முன்னாடி நீ கை கட்டி தலை குனிஞ்சு நிக்கும் போது அப்ப தெரியும் உனக்கு உன் தகுதி என்னன்னு. உன்கிட்டயா? நீதிக்கும் நேர்மைக்கும் மட்டும்தான் இந்த சக்தி கட்டுப்படுவான். உன்ன மாதிரி ஊரை மிரட்டி பழைக்கிறவங்க கிட்ட எல்லாம் பயப்பட மாட்டான். ஏய், என்ன நீதி நேர்மைன்னு பேசிட்டு இருக்க? நீ எல்லாம் கொடுத்ததே பொய் கேசு. உனக்கு என்ன பழி வாங்கணும்னு வெறி. அதுக்கெல்லாம் காரணம் உன் அண்ணா அசோக். இதெல்லாம் புரியாத அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய முட்டாள் இல்ல. இதுல அசோக் அண்ணன் எங்க இருந்து வந்தாரு? என் அண்ணனுக்காக நான் பேசுறதா இருந்தா நான் நேராவே வந்து பேசிருப்பேன். தைரியமா உன் வீட்டுக்கே வந்தவன்னா. உன் நல்ல நேரம் அன்னைக்கு நீ வீட்லயே இல்ல. அப்படிப்பட்ட நான் ஏன் உன் மேல பொய் கேஸ் கொடுக்க போற? அசோக் அண்ணன் வேண்டான்னு சொன்னதுனாலதான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். பாவம் அண்ணி, உன் பொண்ணியை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அண்ணி மனசு எவ்வளவு பாடுபடும். ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. ஆனா பெத்த அம்மா நீ, உனக்கே உன் பொண்ணு மனசு புரியலையே. சீ, நிறுத்து. ஏன் குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? என்னது பொண்ணு மனசு எனக்கு புரியலையா? அத நீ சொல்றியா? என் வாழ்க்கையிலேயே ஒன்ன மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு அதிகாரம் திமிரு. அவளை சும்மா விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் பையன் மேலேயே பொய் கேஸ் கொடுத்திருப்பா. என்னையே உள்ள வச்ச அவளை சும்மா விடலாமா வெற்றி? நல்லா கேட்டுக்கோ, இந்த ஊர்லயே எதிரின்னு எனக்கு ஒருத்தி இருக்கான்னா அது அந்த சக்தி தான். அவள மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. திமிரு, உடம்பெல்லாம் திமிரு. எவ்வளவு தெனாவட்டா என்கிட்ட பேசினா தெரியுமா? என்கிட்ட எப்படி ஒரு நாள் அவ மாட்டுவா. அப்ப வைக்கிற இடத்துல நான் அவளை வைக்கிறேன். அப்ப தெரியும் அவளுக்கு நான் யாருன்னு. வெற்றி, ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது போலீஸ்காரன் கால் நம்ம வீட்டுல பட்டதுக்கு காரணமே அந்த சக்தி தான். சும்மா விடக்கூடாதுடா, அவளை சும்மாவே விடக்கூடாது. நாம யாருன்னு அவளுக்கு காட்டிதான் ஆகணும். இந்த அம்மா எனக்காக இத செய் அத செய்யணும் உன்னை நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்ல. இப்ப நான் கேக்குறேன், இந்த அம்மாவை எப்படி அந்த சக்தி என்ன பரிதவிக்க வச்சாலோ அதே மாதிரி அவளும் பரிதவிச்சாகணும். அத நான் என் கண்ணால பாக்கணும். செய்வேல்ல வெற்றி? என்னடா வெற்றி, செய்வேல்ல? சொல்லு வெற்றி, செய்வியா? அத்தை செய்வார். அத்தை கண்டிப்பா செய்வாரு. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? இல்ல வெற்றி? அத்தை நீங்க வாங்க, வந்து முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க வாங்க. பூஜா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. ஐயோ, சின்ன பொண்ணு நீ, ஆனா எதை பத்தி கவலைப்படாம வக்கீல கூட்டிட்டு மினிஸ்டர் பிஏவை கூட்டிட்டு அங்க வந்து நின்ன பாத்தியா? அப்ப நினைச்சேன் இந்த வீட்டுக்கேத்த மருமக நீதான்னு. ஆமா பூஜா, எனக்கு அடுத்து இந்த வீட்ல இருக்கிற நாற்காலியில உட்கார்ற எல்லா தகுதியும் இருக்கிற ஒரே பொண்ணு நீதான். இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பூஜா. டேய் வெற்றி, இவ மட்டும் இல்லன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா, அண்ணே இருந்திருந்தா இதெல்லாம் நடக்கவே விட்டுருக்க மாட்டாரு. உண்மைதான், ஆனா அவ இல்லாதப்ப ஒருத்தி வந்து நின்னா இல்ல, அது யாரு? என் மருமக தானே. நீ வா பூஜா, வா சரளா. சந்தோஷமா? இப்ப உனக்கு சந்தோஷமா? நீ சும்மா இரு. இவதான் என் தம்பியை கொண்டு இருக்கா.
என்ன பேசுற புஷ்பா? என்னாச்சு? ஏய் நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னம்மா இது? நான் ஏன் கொல்ல போறேன்? உனக்கு கோபம். உன் பொண்ணு என் தம்பி மேல ஆசைப்பட்டுட்டா. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால, அதான் அத உன்னால தாங்கிக்க முடியல. பாவி, அதுக்காக நான் ஆசைய வளர்த்த தம்பியை நீ கொலை பண்ணுவியா? ஏய், அவனுக்கு சாகர வயசா? அவனை போய் கொன்னுட்டியே படுபாவி. உன் பொண்ணு என் தம்பி மேல ஆசைப்பட்டதுக்கு என் தம்பியை நீ கொல்லுவியா? ஐயோ புஷ்பா, இங்க பாருமா, என் பொண்ணு உன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எனக்கு பிடிக்கலதான். நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என்ன புஷ்பா, கொல்ற அளவுக்கு யாராவது போவாங்களா? ஆனா நீ பண்ணுவ. ஏன்னா உன் பொண்ணு என்னைக்கு யார் பேச்ச கேட்டிருக்கா? அவ ஒரு முடிவு பண்ணிட்டா மாத்திக்கவே மாட்டான்னு சொல்லி இந்த ஊருக்கே தெரியும். அது உனக்கும் நல்லா தெரியும். அவளை நீ என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண? நீ பாட்டுக்கு கோயில்ல போய் தனியா உக்காந்த, பட்டினி கடந்த. ஏன்? என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக தானே? பொண்ணு தானே ஆசைப்பட்டா. அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் பொண்ணு கொன்னு இருக்கணும். அதுக்கு பதிலா நான் ஆசையா வளர்த்த என் தம்பிய நீ எப்படி கொல்லலாம்? ஏன்? அவன் யாரோ பெத்த புள்ளன்னு தானே? புஷ்பா, எனக்கு நல்லா புரியுது. இப்ப நீ உன் தம்பி இறந்த துக்கத்துல இருக்க. நான் என்ன விளக்கு சொன்னாலும் உன் காதுல அது விழாது. இத பாரு, நிதானமா ஒரு 4 நாள் கழிச்சு யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். ஏய் போ. என் தம்பிய கொலை பண்ண உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டி. இதுக்கு நான் பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். பாத்துக்கிட்டே இரு. இத பாரு புஷ்பா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நீ எனக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் எனக்கு யோசிக்க நேரமும் இல்ல. அத நான் பார்க்கவும் மாட்டேன். என் தம்பி ஒரு அப்பாவி சார். அவனை கொலை பண்ணிட்டாங்க. அதான் தெரியுமேம்மா, மேல சொல்லு. சார், அவன் ஆம்பளை சிங்கம் சார். யாருக்கும் அவன் பயப்பட மாட்டான். அவனை போய் அந்த பொம்பளை கொலை பண்ணிருக்கா சார். என்னது? உன் தம்பியை கொலை பண்ணது ஒரு பொம்பளையா? ஆள் யாருன்னு தெரியுமா? தெரியும் சார், தெரியும். அவ பேரு மீனாட்சி. அது யாரு மீனாட்சி? அது என் முதல் சம்சாரம் சார். முதல் சம்சாரமா? அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க பாத்தீங்களா? நான் பாக்கல சார். ஆனா கொன்னது அவதான். ஏன்னா அவளுக்கு கோபம், வெறி. இதோ இந்த மனுஷன் அவளை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல, அதுவே அவளுக்கு பொறுக்கல சார். இதுல அவ பொண்ணு ஏன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. இது அந்த மீனாட்சிக்கு தாங்க முடியாம அவ பொண்ணு கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தா, கெஞ்சி பார்த்தா, ஏன் மிரட்டி கூட பார்த்தா. என்ன சொல்லியும் அந்த பொண்ணு கேக்கல சார். அதான் சார், அதான் என் தம்பி அவ கொன்னுட்டா சார். என்னம்மா நீ பாட்டு கொன்னுட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஆதாரம் இருக்கா? சார், ஆதாரத்தை நீங்க தானே சார் கண்டுபிடிக்கணும். நீங்க விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சீங்கன்னா அவ எல்லா உண்மையும் ஒத்துப்பா சார். சார், என் தம்பி சாகும்போது அனுபவிச்ச அந்த நரக வேதனைய அந்த மீனாட்சியும் அனுபவிக்கணும் சார். சார், எனக்கு ஏகப்பட்ட சொத்து, பணம், நகை, காரு எல்லாம் இருக்கு சார். சார், அதுல எல்லாம் பாதி என் தம்பிக்கு தான் சேரும். அவனே போனதுக்கு அப்புறம் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்ண போறேன்? சார், உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார். ஆனா என் தம்பியை கொன்ன அந்த மீனாட்சிக்கு எப்படியாவது நீங்க தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், இருங்க வரேன்.
சார் இதெல்லாம் உங்களுக்கு தான் சார். இன்னும் எவ்வளவு வேணாலும் கேளுங்க. ஆனா அந்த மீனாட்சியை மட்டும் விட்டுறாதீங்க சார். அவ ரொம்ப விவரமானவ சார். ஆதாரம் எதுவும் கிடைக்க கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சுதான் அவ எல்லாத்தையும் பண்ணிருக்கா. அவளை விட்டுறாதீங்க சார், விட்டுறாதீங்க. ஏன் தம்பிய கொன்னுட்டு அவ நல்லவ மாதிரி ஊருக்குள்ள நடமாடிட்டு இருக்கா சார். அம்மாவுக்கு என்னாச்சு சாந்தக்கா? மெஸ்ஸேஜ் அப்படி இருக்கு சொல்லுங்க. என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. சாந்தக்கா முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாவுக்கு என்னாச்சு? அக்கா என்னாச்சு சொல்லுக்கா. நம்ம அம்மா போலீஸ் புடிச்சு போயிட்டாங்க. போலீஸா? அம்மாவையா? ஆமா சக்திக்கா. எதுக்கு? உனக்கு விஷயமே தெரியாதா? இந்த சங்கிலி இருக்கான உன்னை யாரோ குத்தி கொண்டு விட்டாங்களாம்மா. சங்கிலியவா? ஆமா, ஊர் எல்லையில இருக்கிற ஆத்தாங்கரையில கொண்டு போய் போட்டிருக்காங்களாம்மா. அவனை கொண்டது நம்ம அம்மா தான் சொல்லி போலீஸ்ல வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. சக்தி, பாவம் சக்தி, அம்மா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கு அம்மாவை ஏன் போலீஸ் கூட்டிட்டு போனாங்க? புஷ்பா, சங்கதியை கொண்டது அம்மா தானே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவ என்ன லூசா? நம்ம அம்மா ஏன் சங்கிலியை கொல்லணும்? சில்லுக்குட்டி, நீ அந்த சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியா? நம்ம அம்மா அதுக்கு ஒத்துக்கலையா? பிடிவாதமா அவளை தான் கல்யாணம் கட்டிக்குவேன்னு சொன்னியா? அந்த கோவத்துல கத்தியால அவளை குத்திட்டான்னு அந்த புஷ்பா சதிகாரி போலீஸ்ல சொல்லிட்டாமா. உண்மைதான். அவங்கள நம்பி நம்ம தெய்வத்தை கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இதுக்கெல்லாம் யாராவது கொலை பண்ணுவாங்களா? புஷ்பா சொன்னானா போலீஸ்க்கு இதெல்லாம் தெரிய வேணாவா? யாரும் இத சொன்னாங்கிறதுக்காக எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க? நாங்க எவ்வளவோ சொன்னோம்மா, ஒருத்தனை கேட்கல. கத்தி பார்த்துட்டோம், கதறி பார்த்துட்டோம். எங்க அக்கா முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பிடிச்சிட்டு போறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சக்தி, பாவ சக்தி, இப்ப என்ன பண்றாங்களோ தெரியல. அக்கா நீ அழாத. அம்மாக்கு ஒண்ணுன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அந்த போலீஸ நான் உண்டு இல்லைன்னு பண்றேன். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் பிடிவாதம் பிடிக்க போறேன்? நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? கொலை பண்ணதை ஒத்துக்கிறியா? ஐயா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். இந்த கைக்கு 4 பேருக்கு பொங்கி போட தெரியுமே ஒழிய கொலை செய்ய கத்தி பிடிக்க தெரியாதுயா. இப்படி எல்லாம் பேசினா நீ சொல்றத நான் நம்பிடுவேனா? நீ உண்மையை ஒத்துக்கிட்டா நல்லது, இல்ல என் ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். உன் பொண்ணு சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னது உண்மைதானே? என்ன, நீ சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு உன் பொண்ணை கட்டாயப்படுத்தினது உண்மைதானே? அதுக்கு உன் பொண்ணு ஒத்துக்கிட்டாளா? அதனால கோவப்பட்ட, ஆத்திரப்பட்ட, சங்கிலி உயிரோட இருந்தா உன் பொண்ணை கட்டிப்பான்னு கணக்கு போட்ட, கத்தி எடுத்து குத்திட்ட, கொன்னுட்ட. சரியா? எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட நீ இதை மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேன்? ஏன்னா இது உண்மை இல்லை, இது பொய், பச்சை பொய். இதுவும் உண்மைதான். நீயே சொல்லு, உன்னை தவிர வேற யார் அவனை கொண்டு இருப்பா? எனக்கு அது தெரியாது. ஆனா நான் அவனை கொல்லல, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இவ இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான். இவளை பின்னாடி கூட்டு போங்க, நான் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா தானா உண்மையை சொல்லிடுவா. விசாரணைக்கு எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு சார். என்ன பாக்குற? நானும் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீ எதுக்கும் மசிய மாட்டீங்க.
ஆம்பளையா இருந்தா 4 மிதி மிதிச்சு உண்மையெல்லாம் கக்க வச்சிருப்பேன். நீ பொம்பளையா போயிட்ட, அதான் யோசிக்கிறேன். பார், உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். உண்மையை ஒத்துக்கோ. உன் மேல சின்ன கீறல் கூட இல்லாம உன்னை கோர்ட்ல ரிமாண்ட் பண்ணி தண்டனை வாங்கி தரேன். 1 வருஷமோ 2 வருஷமோ தண்டனை முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அப்ரூவரா மாறிட்டா தண்டனை கம்மி. என்ன, சங்கிலிய கொலை பண்ணு ஒத்துக்கிறியா? ஏய், ஒண்ணு இவளை பின்னாடி இழுத்துருவாங்க. அம்மா, அவர் ரொம்ப கோவக்காரரு. பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஒருவேளை நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ஒத்துக்குங்கம்மா. உங்க நல்லதுக்கு தாம்மா சொல்றேன். அம்மா, நீயும் ஒரு பொம்பளை தானே. அம்மா, மழை வர மாதிரி இருக்குமா, இடியெல்லாம் இடிக்குது பாருமா. சொன்னா கேளுங்கம்மா. எஸ்ஐ வந்தா பேசுமா. இப்ப எந்திரிச்சு போங்கம்மா. அக்கா, எங்க அம்மாவை ஒண்ணும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுங்க. உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நாங்க இப்பவே எல்லாரும் எந்திரிச்சு போயிடுறோம். நான் உங்களை மேடம்னு கூப்பிடல, அக்கான்னு தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க அக்கா. அக்கா, உங்களை தான் கேக்குறேன். சொல்லுங்க அக்கா. எனக்கு நியாயம் கிடைக்காம இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். போய் எஸ்ஐ கிட்ட சொல்லுங்க. அம்மா, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய போகுது. நானா எந்திரிச்சு போயிடுவாங்க. நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. சார், எனக்கு அப்படி தோணல சார். இந்த பொண்ணு லேசுப்பட்ட பொண்ணு இல்ல சார். எவ்வளவு அசால்ட்டா உட்காந்துருக்கு பாருங்க. சொன்னா கேளுங்கம்மா. எஸ்ஐ கிட்டே உள்ள டனவுட்டா பேசுறேன்னா கஷ்டம் உனக்கு தான் சொல்லிட்டேன். இன்னும் என்ன சார் புதுசா கஷ்டம் வரப்போகுது? எதுவா இருந்தாலும் சரி, நாங்க இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். இப்படியே நீ பிடிவாதம் பிடிச்சனா அப்புறம் எங்க வழியில தான் டீல் பண்ண வேண்டியது இருக்கும். முதல்ல நீங்க எங்க அம்மாவை ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஏன் இங்க உட்கார்ந்திருக்க போறோம்? சார், பொம்பளைங்க தானே, மிரட்டினா ஓடிடுவாங்கன்னு நினைச்சு பேசுறீங்களா? நாங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு பொம்பளைங்களும் 10 ஆம்பளைங்களுக்கு சமானம். என்ன நடக்குதுன்னு நாங்களும் பாத்துறோம் சார். சார், பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு ஏன் சார் எங்களை குத்தம் சொல்றீங்க? எங்க அம்மா வெளியில வர வரைக்கும் என்ன நடந்தாலும் நாங்க இந்த இடத்தை விட்டு அசையவே மாட்டோம். மாமா, இங்க வாங்க. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பொம்பளை ஆளா இருக்காங்க. அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். போய் பேசி பாப்போம். சரிங்க சார். இல்லன்னா லத்தி சார்ஜ் தான். ஓகே சார். சரி வாங்க. ஓகே சார். சில்லுக்குட்டி, என்னம்மா லத்தியோட எல்லாம் வந்திருக்காங்க? அவங்களால நம்மள எதுவும் பண்ண முடியாதுக்கா. அவங்க லத்தி சார்ஜ் பண்ணா நான் பயப்பட போறதில்ல. உங்களால முடியலன்னா நீங்க ஓரமா போய் நில்லுங்கக்கா. நான் பாத்துக்கிறேன்க்கா. என்ன சில்லுக்குட்டி இப்படி சொல்லிட்ட? எங்க மீனாட்சி அக்காவுக்கு ஒண்ணுன்னா நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போமா? இது என்ன, என் உயிர் போற மாதிரி இருந்தாலும் நான் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இந்த உயிர் என் மீனாட்சி அக்கா வளர்த்தது. போறதா இருந்தா எங்க அக்காவுக்காக போட்டோம். என்ன அடிக்க முதல்ல. ஏமா, கடைசியா சொல்றேன், நீங்க கலைஞ்சு போலனா லத்தி சார்ஜ் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர். நியாயத்தை கேட்டா இப்படிதான் விரட்டி அடிப்பீங்களா சார்? ஏமா, ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு போய் உள்ள எஸ்ஐ பார்க்க வேண்டியதானமா? அப்படி பொறுமையா பேசக்கூடிய நிலையில நீங்க எங்க அம்மாவை அப்படி நடத்தலையே சார். அதுக்குதான் இந்த போராட்டம். நீங்க எங்க அம்மா கிட்ட கண்ணியமா நடந்திருந்தா நானும் உங்ககிட்ட கண்ணியமா பேசியிருப்பேன். இப்படி எங்களை உட்கார வச்சது யாரு? நீங்க தானே? ஏமா, கடைசியா சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. கலைஞ்சு போயிடுங்க, இல்லன்னா லத்தி சார்ஜ் தான். முடியாது சார். என்ன ஆனாலும் நாங்க இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். நீங்க பண்றத பண்ணிக்கோங்க. தள்ளுமா. உனக்கம்மா இந்த மாதிரி ஒரு நிலைமை என்னால தாங்க முடியலம்மா. நம்ம என்னம்மா பாவம் பண்ணோம்? நமக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா,
நாங்க இருக்கும் போதே உனக்கு இப்படி எல்லாம் நடக்குதேம்மா. அக்கா படுப்பாவீங்க, உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கி வச்சுட்டாங்களே. நீ பயப்படாதக்கா, உன் 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, எப்படி போராடி உன்னை வெளியில கொண்டு வந்துருவாங்க. ஆமாம்மா. சாப்பிட்டீங்களாடா? எப்படிக்கா? மீனாட்சி அக்கா, இந்த மனசு யாருக்கு வரும்? இந்த நிலைமையில நாங்க சாப்பிட்டோமான்னு கேக்குறியே, நீ முதல்ல ஒரு வாய் சாப்பிட்டியாக்கா? என்னம்மா வெளியில உட்கார்ந்து தர்ணாலாம் பண்ணியா? பாத்துமா, அந்த எஸ்ஐ என்ன செய்யறதுக்கும் தயங்க மாட்டாரு. அம்மா நான் தாங்கிக்கிட்டோம், நீங்கெல்லாம் சின்ன பொண்ணுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, போதும் போதும் போதும். மா விலங்க மாட்டி கூட்டுவாமா. ஓகே சார். சார், இதுக்கு நான் விடவே மாட்டேன். எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணல. அப்படி எங்க அம்மாக்கு விலங்கு போடுறதா இருந்தா என்ன மீறி விலங்கு போடுங்க, இல்ல என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நோ சக்தி, நோ. இது நம்ம லீகலா தான் ஃபேஸ் பண்ணணும், அதான் நல்லது. இப்ப அவங்கள விடுங்க. என்னென்ன இது? என் கண்ணு முன்னாடி அம்மா கைக்கு விலங்கு போட சொல்றாங்க, நான் எப்படி சும்மா இருக்கிறது? சக்தி, என்னை விட உனக்கு சட்டம் நல்லாவே தெரியும். சட்டத்தை மதிக்க வேண்டியது நம்ம கடமை, புரிஞ்சுக்கோ. நடக்கிறது நடக்கட்டும் சக்தி. கடவுள்னு ஒருத்தன் இருந்தா அவன் பாத்துக்கட்டும். கொஞ்சம் அமைதியா இருங்க. இருங்க, நீங்க விலங்கு போடுங்க. இந்த நாதியத்தவளுக்கெல்லாம் எப்படி பார்த்து பார்த்து சோறு ஊட்டுவேன். அந்த கைய போய் விலக மாட்டாங்க. அந்த கடவுள் ஒருத்தர் தான் உனக்கு என்ன நிலைமை வருது? மீனாட்சியை கூப்பிடுங்க. மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. மைலார்ட், இந்த அம்மா பேரு மீனாட்சி. கேஸ் எல்லாம் நான் படிச்சுட்டேன், மேல சொல்லுங்க. மைலார்ட், இவங்கள போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும், அப்பதான் எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும். ஆமா சார், இவங்க உண்மையை ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மை லார்ட். வெயிட் மிஸ்டர் அசோக், எஸ்ஐ சொல்லி முடிக்கட்டும், நீங்க சொல்லுங்க. சார், இந்த அம்மா திட்டம் போட்டு இந்த கொலையை பண்ணிருக்காங்க. கொலைக்கு பயன்படுத்தின கத்திய இவங்க வீட்ல இருந்து சீஸ் பண்ணிருக்கோம். கொலைக்கான மோட்டிவும் பக்காவா இருக்கு சார். இவங்க பொண்ணு அந்த ரவுடிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல இவங்களுக்கு விருப்பமே இல்ல. அதோட கொலை செய்யப்பட்டவனோட அக்காவே வந்து இவங்கள தவிர வேற யாருமே இந்த கொலையை செஞ்சிருக்க முடியாதுன்னு தெளிவா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். அப்புறம் என்ன அசோக்? மை லார்ட், இது மூணுமே ரொம்ப மேம்போக்கான குற்றச்சாட்டு. எந்த ரிப்போர்ட்டுமே கைக்கு வராம இவங்களா போய் ஒரு யூகத்தின் பேர்ல என் கட்சிக்காரரை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சார், விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தோம் சார். எனக்கு என்னமோ இவங்க வேற ஒரு உள்நோக்கத்துல செஞ்ச மாதிரி தோணுது. ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். அசோக், ஆதாரம் இல்லாம எஸ்ஐ மேல கம்ப்ளைண்ட் பண்ண ஐ வில் நாட் அலோவ் தட். எஸ்ஐ, நீங்க சொல்லலாம். சார், இந்த அம்மா எங்கேயாவது தப்பிச்சு போயிட்டாங்கன்னா? யாரு இவங்களா? இவங்கள பார்த்தா உங்களுக்கு தப்பிச்சு போற மாதிரியா தெரியுது? அம்மா, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? போட்டோ வீட்ல இருக்கு தம்பி. கேட்டிங்களா மைலாட்? இவங்களா தப்பிச்சு போறாங்க? மைலாட், ஐ அம் வெரி சாரி டு சே திஸ்.
கொலை பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களான்னு போலீஸுக்கு தெரியாதா ஐயா? ஒருவேளை அவங்களே அப்பாவியா நடிச்சா கூட சரியான ஆதாரங்கள் கிடைக்கிற வரைக்கும் இப்படி எல்லாமா சித்திரவதை பண்றது? அவங்க என்ன சித்திரவதை பண்ணப்போ தண்ணியில போட்டு அமைக்கி முக்கி முக்கி என்ன அது எஸ்ஐ இதெல்லாம்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த குடும்பையா. நாங்க போலீஸையும் சட்டத்தையும் இதோ உங்களெல்லாம் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்லயே எங்களுக்கு போய் இந்த கதினா நாங்க வேற யாரு சாமி நம்புறது? போதுங்க, நான் பட்டது போதும். இனிமே எந்த பொம்பளைக்கும் இந்த மாதிரி இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது. புரியுதுமா, புரியுது. இத பத்தி நான் தனியா விசாரி. ஜட்ஜி ஒத்துக்கிட்டாங்களா சார்? மீனாட்சி அம்மா வெளியே விட்டுட்டாங்களா சார்? ஜட்ஜ் என்ன சார் சொன்னாங்க? பாவம் சார் மீனாட்சி அம்மா, அவங்கலாம் ஜெயில இருந்தா இந்த உலகத்துக்கு அழிவுகாலன்னு அர்த்தம் சார். சார் ஏன் சார் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க சார். அப்ப மீனாட்சி அம்மாவை ரிலீஸ் பண்ணலையா? ரிமாண்ட் பண்ணிட்டாங்களா? செல்வா, மீனாட்சி அம்மாவை கோர்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்பதான் சார் உயிரே வந்திருக்கு. ஆமா, நான் பதில் சொல்றதுக்குள்ள நீங்க ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பாவம் சார் சக்தி, என்னாலே இதெல்லாம் தாங்கிக்க முடியல. உங்களுக்கே தெரியும்ல, சக்தியால எப்படி சார் இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? உங்களுக்கே தெரியும்ல, கொலை பண்ற கையா சார் மீனாட்சி அம்மா கை? சொல்லுங்க. எப்படியோ பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சுல, அது போதும் சார். உங்களுக்கு தான் சார் நான் நன்றி சொல்லணும். நான் உங்களுக்கு செஞ்ச அநியாயத்தை கூட மனசில் வச்சுக்காம எனக்காக இந்த உதவியை செஞ்சீங்க பாருங்க. ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். ஐயோ செல்வா, எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? ஓ, இந்த போஸ்ட்மேன் வேலை பார்த்ததுக்கா? இங்க பாருங்க செல்வா, எல்லாமே செஞ்சது நீங்க. ஆமா, நீங்க ஏன் ஒதுங்கி நின்றுட்டீங்க? நீங்களே உண்மை என்னன்னு எல்லாரும் முன்னாடியே நிரூபிச்சிருக்கலாம்ல. என்ன செய்ய வச்சது மட்டும் இல்லாம ஏன் இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்றீங்க? எல்லாம் என் நேரம் சார். பரவாயில்ல. இங்க பாருங்க செல்வா, இப்ப கூட நம்ம சொல்லலாம். வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் மீனாட்சி அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் நான் சொல்றேன். அவங்களுக்காக நீங்க பட்ட கஷ்டம் அவங்க எல்லாருக்கும் புரியட்டும். வேணாம் சார், இருக்கட்டும். செல்வா, நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய வேலை. இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா செஞ்சிட முடியாது. நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, நீங்க எப்படி சங்கிலிய கண்டுபிடிச்சீங்க? சங்கிலி செத்துட்டான்னு எல்லாரும் முடிவு கட்டினப்ப நீங்க மட்டும் எப்படி சங்கிலிய தூக்குனீங்க? சொல்றேன் சார். Excuse me, Sangli sir. Sangli sir. Sangli. Hey. Hey. எந்தரா? டேய் சங்கிலி. டேய். இவன் செத்துட்டானாங்க. அவங்க அக்கா ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் மீனாட்சி அம்மா பிடிச்சு உள்ள வச்சிருக்காங்க. ஸ்டேஷன் முன்னாடி சக்தி அங்க தர்ணா பண்ணிட்டு இருக்கா. ஊரே அலோலப்பட்டு இருக்கு. ஆனா பாத்தி அவன் கூல எப்படி படுத்துட்டு இருக்கானு. இவனே ஒரு மிதினே. போடா, இப்ப மிதிச்சா உண்மையா செத்து போயிடுவான். அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய் சங்கிலி. டேய் சங்கிலி. இந்த இருந்த வந்தறேன் இவனா. சங்கிலி. டேய் டேய் எந்திரா. டேய் சங்கிலி. சே திடீர் என்னடா பண்ற? இந்த வரனே. சீக்கிரம் வா. அக்கா, என்னக்கா அப்படி மிஸ் பாத்துட்டு நிக்கிற? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்ப இந்த வீட்டுக்கு வருவோமா மாட்டோமான்னு எனக்கு தோணுச்சு சாந்தா. அக்கா, என்னக்கா பேசுற? அந்த போலீஸ் என்ன அப்படியே தண்ணியில முக்குனப்போ என் மனசுல இருந்தது இந்த வீடும் உங்க எல்லாரோட நினைப்பு மட்டும்தான். அக்கா,
அதான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம்ல. இனிமே அதை நினைக்க கூட செய்யாத. ஏதோ நம்ம பொல்லாத நேரம் இப்படி எல்லாம் நம்மள வாட்டி வதச்சிருச்சு. நாமளாச்சு, நம்ம மிஸ் ஆச்சு, நம்ம புள்ளையிலாச்சு. வா போலாம் வீட்டுக்குள்ள. வாக்கா. என்ன கூட்டிட்டு போங்களேன். வாக்கா வா. என்னம்மா எல்லாம் அப்படியே கிடக்கு, நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? விடு, இதெல்லாம் ஒரு விஷயமா? சாந்தா அக்கா, இன்னும் 5 நிமிஷத்துல மெஸ் ரெடி ஆகணும். வா. அக்கா நீ எதுக்கு? சக்தி, போய் விளக்குமாறு எடுத்துட்டு வா. துடைக்க துணி. கோவில் இப்படி இருக்கும்போது கூட்டம் வருமா? கோவில்னா சுத்தபத்தமா இருக்கணும். என்னக்கா அம்மாவை அப்படி பாக்குறீங்க? இல்ல சக்தி, இருந்தா உன் அம்மா மாதிரி இருக்கணும். இடியே விழுகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்கா பத்தியா? மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா தான். அக்கா, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நானும் உன் மகளாவும் வயித்துல வந்து பிறக்கணும். இப்பவேதான். வாங்க வாங்க, வேலையை பாப்போம். பாத்துருவோம். என் பிள்ளைகள் எல்லாம் வாங்க 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 வாங்க, வேலையை பாப்போம். வாங்க வாங்க, போங்க போங்க போங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. இது தரமா? கார்த்திக், இந்த கோயில்ல மொபைல் அலோடு இல்லப்பா. மொபைல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. கொடுங்க. எவ்வளோ? 100 ரூபாமா? சரி. வாங்க. கார்த்திக், ஒரு நிமிஷம் நில்லுப்பா. சாமி, எல்லாம் ரெடியா இருக்குங்களா? எல்லாம் ரெடியா இருக்குமா? ரொம்ப சந்தோஷம். நீ போய் வேட்டி சட்டை போட்டுட்டு வாப்பா. வேட்டி சட்டையா? நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரலையேம்மா. கோகிலா, நான் வாங்கி வச்சிட்டேன். இங்கதான் இருக்கு பாரு. இங்க இருக்கா? இந்தப்பா, போய் மாத்திட்டு வா. என்னம்மா புதுசு மாதிரி இருக்கு? ஆமாண்டா, புதுசுதான். சாமி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டு சட்டை வேஷ்டிலாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காதுடா. சொல்றோம்ல, போய் போட்டு வா. நேரமாச்சுப்பா. சீக்கிரம் வா. நம்ம பையன் அழகா இருக்கான்ல? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. எங்க அந்த மாலை எடுத்துட்டு வாங்க. இந்தாடா. மொபைல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. பட்டு சட்டை வேஷ்டிலாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காதுடா. சொல்றோம்ல, போய் போட்டு வா. நேரமாச்சுப்பா. நில்லுங்கப்பா. மா, இதான் நேர்த்தி கடனா? ஏய், முதல்ல மாலையை போட்டுக்கோ. சொல்றேன்டா. இல்லப்பா, முதல்ல என்ன நேர்த்தி கடன்னு சொல்லுங்க, அப்புறமா நான் மாலையை போட்டுக்கிறேன். கார்த்திக், இது நேர்த்தி கடன் இல்ல, பெத்தவங்களோட கடன். பெத்தவங்க பையனுக்கு செய்ய வேண்டியதுப்பா. இன்னும் 2 மணி நேரத்துல உனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணமா? என்னமா சொல்றீங்க? புரியலையா? இந்த கோயில்ல வச்சு
இன்னும் 2 மணி நேரத்துல உனக்கு கல்யாணம். மாலையை போட்டுட்டு சந்தோஷமா போய் மணவரையில உட்காரு. என்னம்மா 2 பேரும் விளையாடுறீங்களா? என்னோட சம்பந்தம் இல்லாம இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி என்னால முடியாது. எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது யமுனா கூட மட்டும்தான். அப்போ ஏன் முடிவையும் கேளு. இங்கேயே இப்பவே உன் கண்ணு முன்னாடியே நான் சாக போறேன். என் பொணத்தை தாண்டி போய் நீ எவ கழுத்துல வேணாலும் தாலி கட்டிக்கோ. ஐயோ அம்மா, அப்பா ஏன் கோகிலா இப்படி எல்லாம் பேசுற? நான் தோத்து போயிட்டேங்க. உங்க பையனை நான் சரியா வளர்க்கல, என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா ரொம்ப சந்தோஷம் கார்த்திக், ரொம்ப சந்தோஷம். உன்னை ஆசையா வளர்த்ததுக்கு நல்ல மரியாதை செஞ்சுட்டப்பா. நீ ஒத்துக்க வேணாம், இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கவும் வேணாம். நீ எதுக்கு ஒத்துக்கணும்? நீதான் பெரிய மனுஷன் ஆயிட்டியே. இனிமே இந்த அப்பா அம்மா எல்லாம் உனக்கு எதுக்குப்பா? உன் இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கோ, போ. நீ போறதுக்கு முன்னாடி உங்க அம்மா சாகிறத பாத்துட்டு போ. அம்மா, ஐயோ அம்மா, அம்மா சொல்றத கேளுங்க. அம்மா கோகிலா வேண்டாம். அம்மா வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. என்ன பண்ற நீ? கோகிலா அப்பா வேண்டாம், சொல்லுங்கப்பா. ஐயோ அம்மா, ஏய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு உங்க அம்மா செத்தாலும் அந்த யமுனா தான் உனக்கு வேணுமா? ஏன்டா உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? அம்மா ஏமா இப்படி பண்ற? அப்ப கல்யாணத்துக்கு சமாதானம் சொல்லு. ப்ளீஸ்மா, வேண்டாமா. அம்மா யமுனா நல்ல பொண்ணுமா. அம்மா ஏய் கோகிலா, கோகிலா ஏய் சொல்றா உங்க அம்மா கிட்ட. இங்க பாரு கோகிலா வேண்டாம். சரிம்மா, நான் சம்மதிக்கிறேன். நீங்க சொல்ற பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப மாலையை போட்டுக்கோ. அந்த செண்டை வாங்கிக்க. கெட்டிமேளம் கெட்டிமேளம். என்ன கார்த்திக், இவ்வளவு தூரம் சொன்ன பின்னாடியும் உங்க அம்மா எதுக்கு இப்படி எல்லாம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க? ஐயோ சக்தி, எனக்கும் இங்க வர வரைக்கும் கல்யாணம்னே தெரியாது. ஏதோ நேர்த்திக்கடன் சொல்லிதான் என்ன கூட்டிட்டே வந்தாங்க. அது இல்லாம அம்மா என்ன மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி மணமடையில என்ன உட்கார வச்சிட்டாங்க. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் உடனே யமுனாக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். உங்க அம்மா சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் ஏன் இந்த கல்யாணம்? உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன், வாங்க. சக்தி, ஆனா கல்யாணம் நின்னுச்சு சக்தி. யாரோ 3 பேர் வந்து ரகலை பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்களா? யாரு? அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல சக்தி. மத்தவங்க முகமுடி போட்டு வந்தாங்க. நல்ல வேளை அவங்க மட்டும் வரலனா இந்நேரம் என் விருப்பம் இல்லாமயே கல்யாணம் முடிஞ்சிருக்கும். முதல்ல வாங்க, அவங்க யாருன்னு பாப்போம். போலாம் வாங்க. வாங்க. திடியா அண்ணே, சக்தி வந்திருக்கா? ஆமாண்ணே. சரி வாங்கடா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? நீங்க சொன்ன கண்டிஷனுக்கு தான் நான் ஓகே சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இந்த கல்யாண ஏற்பாடு? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு போயிடு.
அம்மா மா இப்படி சொன்னா என்ன அர்த்தம்மா? உங்களுக்காக தானே நான் என்னோட ஐஏஎஸ் கனவையும் விட்டுட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்காக நீ எதையும் ஒத்துக்கல, ஒத்துக்கவும் வேண்டாம். நீ ஒத்துக்கிட்டது உன் அக்காக்காக. ஆனா அந்த கண்டிஷனை ஒத்துக்க சொன்னது நீங்க தானே. எங்க அம்மா வார்த்தையையும் மீறி என் கனவுகளையும் கலைச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் என்னம்மா? ஆனா நீ உங்க அம்மா சொல்ற எல்லா பேச்சையும் கேட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன? எல்லாம் எனக்கு தெரியும். நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போற, நான் என் பையனோட வாழ்க்கையை பார்க்கணும்னு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். இப்ப சொல்லு, தப்பு யார் மேல? எத்தனை நாளைக்கு என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணாம காத்துட்டு இருக்க சொல்றேன்? அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நீங்க சொன்ன கண்டிஷன்ல எந்த மாற்றமும் இல்ல. எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாப்பிள்ள யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பேச்செல்லாம் எதுவுமே தேவையில்லை. எப்ப இப்போதைக்கு உன் கல்யாணம் இல்லைன்னு ஆயிடுச்சோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உன் அக்கா என் வீட்டுக்கு மருமகளா இல்லைன்னு தாங்க. அதுக்காக தாங்க சொன்னேன். சக்தியும் சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒத்துக்கிட்டா. ஆனா இப்ப திடீர்னு முடியாதுங்கறா. சரி, நமக்கு இந்த சம்பந்தமே வேண்டான்னு வேற ஒரு பொண்ணை பார்த்து என் பையனுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். இப்ப அந்த கல்யாணமும் நின்னுடுச்சு. இவ என்னடானா மறுபடியும் எனக்கு டைம் கொடுங்க டைம் கொடுங்கன்னு வந்து நிக்கிறா. சரிங்க, கடைசியா ஒரு சான்ஸ் உங்க பொண்ணுக்கு நான் தரேன். ஒரு 10 நாள் நான் டைம் தரேன். இவ சங்கிலியோ இல்ல யாரையோ ஒருத்தரை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு அத பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. அப்படி 10 நாளுக்குள்ள கல்யாணம் நடக்கலன்னா இதே இடத்துல 11வது நாள் என் பையனுக்கு ஜாம் ஜாம்னு எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்போ இந்த குடும்பத்தில இருந்து யாரும் வந்து இங்க நிக்க கூடாது, என்ன கேள்வி கேட்க கூடாது. என்ன சொல்றீங்க? நூத்துல ஒரு வார்த்தைமா, நீங்க பெரிய மனுஷன் நிரூபிச்சிட்டீங்க. என் மாப்பிள்ள எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் எதுவும் கேட்காம தாலி கட்டுவான். மாமன்னா அப்படி ஒரு மரியாதை வச்சிருக்கான். என் பொண்ணு சக்திய அவனுக்கு கட்டி கொடுக்கறதுல எனக்கு பூரண சம்மதம். சக்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ஒரு வார்த்தை சொன்னதும் எப்படி மாறிட்டான்னு பாத்தீங்களா? ஆமா சக்தி, இவன் பழைய சங்கிலியே இல்ல. வீட்டு வேலையெல்லாம் பார்த்து பார்த்து பொறுப்பா பண்றான். இவன மாதிரி ஒரு தைரியசாலியான பையன் உனக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இதோ பாருங்கம்மா, எங்களுக்கு இதுல முழு சம்மதம். சக்தியோட அப்பாவா நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். நான் சொன்னா இவன் கேட்பான், என் பொண்ணும் கேட்கும். என்ன சொல்றீங்க? இல்லம்மா, எல்லாமே யமுனாவுக்காகத்தாமா. கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கிற கல்யாணம் இப்பவே நடக்கட்டுமே. டேய் சங்கிலி, சொல்றேன்ல, எடுறா, எடுத்து தாலி கட்டுறா. என்ன விளையாடுறீங்களா? அம்மா இல்லாம இங்க யாருமே இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? இவ்வளவு நேரம் அந்த அம்மா பேசினதெல்லாம் கேட்டீல, அவங்க நம்ம குடும்பத்தை சந்தேகப்படுறாங்கம்மா. டேய் சங்கிலி, சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற? வாடா, வந்து தாலி எடுறா. இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பாத்தீங்களா, எனக்கு நல்லா தெரியும் அவ ஒத்துக்க மாட்டா. இத பாருங்க, இது சரிப்பட்டு வராது. நாங்க கிளம்புறோம். எங்க நீங்க வாங்க. இருங்க, நான் பேசுறேன். சக்தி, மறுபடியும் எல்லார் முன்னாடியும் உங்க அப்பாவை தலைகுனிய வச்சிராத. உங்க அப்பா இருக்காரு, உன் சித்தி நான் இருக்கேன். இப்ப முதல்ல உன் கல்யாணம் நடக்கட்டும். அப்புறமா உங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க கால்ல விழுந்தா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா? டே சங்கிலி, தாலி எடுறா. அப்படியே பாத்துக்கிட்டே நிக்காத, எடு. சரிக்கா.
டேய் சங்கிலி ஒரு நிமிஷம்டா. மாப்பிள்ள மாலை இல்லாம எப்படி? இப்ப கட்டு தாலிய. அண்ணே அண்ணே இப்பதானே நம்ம அண்ணி சொன்னதை கேட்டேன். அம்மான்னு பச்சை குத்துனவன் நீ தானே அன்னைக்கு தெரிஞ்சா அண்ணி கண்டிப்பா ஏத்துப்பாங்க அண்ணே. போய் பேசுன நல்ல சான்ஸ்ண்ணே. நீ மட்டும் போய் நான் தான் யமுனோக்கா கல்யாணத்தை நிப்பாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கவே பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருண்ணே. அது மட்டும் இல்லண்ணே, பஞ்சாயத்துல மீனாட்சி அம்மாக்கு ஹெல்ப் பண்ணவனும் பச்சை குத்திருப்பான்னு அன்னைக்கு தெரிஞ்சிருக்குண்ணே. அது எனக்கு எப்பயோ தெரியும்டா. தெரியுமா? அப்புறம் என்னண்ணே போய் சொல்ல வேண்டியதானே? டேய், லவ்ன்றது தானா வரணும். அதை விட்டுட்டு இப்படி நம்ம அவளுக்கு பண்ணதெல்லாம் சொல்லி காமிச்சு அதனால என் மேல வர லவ்லாம் லவ் கிடையாது. அண்ணே லவ் தானா வரணும்னா எப்படிண்ணே வரும்? நீ தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அன்னைக்கு தெரியணும்ண்ணே. எல்லாத்தையும் இப்படி மறைச்சு மறைச்சு வச்சுட்டா அப்புறம் எப்படி லவ் தானா வரும்ண்ணே? அண்ணே நீ ஏனே மறைச்சு வைக்கிற? வாண்ணே வந்து இந்த கல்யாணத்தை நான் தான் நிப்பாட்டேன்னு சொல்லுண்ணே. டேய், இப்போ போய் அவளுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன்னு சொன்னா இப்போ இருக்கிற நிலைமையில அவள் அதிகம் சந்தேகப்படுவாடா. இல்லைனா நீ ரவுடித்தனம் பண்ணுறியான்னு கேட்பா. எதுக்கு? விடு. அதை விட முக்கியமான விஷயம், நான் சக்திக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலடா, யமுனாக்காக தான் நிப்பாட்டினேன். ஏன்னா யமுனா கார்த்திக் சார் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. கார்த்திக் சாரும் யமுனாவை அவ்வளோ லவ் பண்ணுறாங்கடா. உங்களுக்கே தெரியும், அவங்க நிச்சயத்தை என்னால் தான் நின்று போச்சிருந்தேன். அதை சரி செய்ய வேண்டிய கடமை என்னோடது நான் நினைச்சேன். அதனால தான் இதெல்லாம் பண்ணேன். அவங்களுக்காக உதவி செய்ய போய் இப்ப நீ படிக்காடாயிட்டேனே. பரவாயில்லடா, நடக்கிறது நடக்கட்டும். டே அண்ணிடா, அக்கா பேசாம இரு. ஏய், என்ன இதெல்லாம்? நீ போ. அக்கா போறவ என்னாச்சு? கர்ச்சீஃப் கீழே விழுந்துருச்சுக்கா. இவன் நிழல் கூட நம்ம மேல படக்கூடாது. வா. அண்ணே இப்போது உன் மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட போய் சொல்லுண்ணே. என்ன சொல்ற? கீழே பார்த்தல எவ்வளோ சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு. இப்போ போய் அம்மாவை அசிங்கப்படுத்த சொல்றியா? அண்ணே அதுக்காக உன் வாழ்க்கை வீணாக்கேவானே, சொன்னா கேளுண்ணே. டேய் என்னடா ட்ரெஸ் கூட மாத்தாம உட்காந்துக்கிட்டு இருக்க? இவன் என்னடா இப்படி இருக்கான்? டேய் ஏதாவது பிரச்சனையாடா? என்ன வெற்றி பிரச்சனை உனக்கு? உன்னை பார்த்தா ஒரு கல்யாண பையன மாதிரியே இல்லையாடா? என்னாச்சுப்பா? இங்க பார், அம்மா கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற? என்ன பிரச்சனை வெற்றி?
உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே? நான் கோவில வச்சு சத்தியம் பண்றேம்மா. எனக்கு சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். சொல்லுப்பா, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? எனக்கு சம்மதமா? சரி, சந்தோஷப்பா. சீக்கிரம் பட்டு வெட்டி சட்டையெல்லாம் மாத்திட்டு வா. வெளியில எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வெற்றி, சீக்கிரம் வா. என்ன நீ நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியானே? அம்மா தான் அவ்வளோ தூரம் கேட்டாங்களா, சொல்ல வேண்டியதுதானே? அண்ணா, பூஜாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியாண்ணா? தப்பா நினச்சிக்காதாண்ணா, அவ ஆளே சரியில்லைண்ணா. யமுனா, எப்படிமா இருக்க? என்னம்மா, அப்பா வந்திருக்கேன் வாங்க உட்காருங்கன்னு சொல்ல மாட்டியா? ஏய் வாடா துர்கா, எப்படிடா இருக்க? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன். வாங்கம்மா. மீனாட்சி, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்ப. நம்ம சக்தி சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த காலில் நிற்கிறா. கோவில்ல கற்பூரம் ஏற்றி சத்தியம் கூட பண்ணி கொடுத்துட்டா. கொடுத்தாங்களா? கொடுக்க வச்சிங்களா? அதெல்லாம் ஒரு விஷயமா மீனாட்சி? அவ சத்தியம் பண்ணிட்டா, அதான விஷயம். அவ சத்தியமே பண்ண பின்னாடி நம்ம சும்மா இருக்க முடியுமா? மலமலன்னு எல்லா வேலையும் நடக்கணும்ல மீனாட்சி. நாளைக்கு நம்ம வீட்டுல சக்திக்கும் சங்கிலிக்கும் கல்யாணத்தை உறுதி பண்ற மாதிரி தட்டு மாத்திக்கலாம்னு நானும் புஷ்பாவும் முடிவு பண்ணியிருக்கோம். 10 நாள்ல கல்யாணத்தை முடிக்கணும்ல, அதுதான் உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன மீனாட்சி, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? பாரு யமுனா, உங்க அம்மா வரலைன்னா அது அவ இஷ்டம். நீ, துர்கா, சக்தி எல்லாருமே வந்துருங்க. நம்ம கூப்பிடத்தான் முடியும். வரலைன்னா நாம என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம். யமுனா, அம்மாவுக்கு 1000 கோவம் இருக்கும். அவங்க பெரியவங்க, நாம தானே அனுசரிச்சு நடக்கணும். அவங்க வரலனா என்னம்மா, நீ வா. நீ சக்தியையும் துர்காவையும் கூட்டிட்டு வா. சக்தி சத்தியம் பண்ணிட்டால, அடுத்தடுத்து நடந்துதானே ஆகணும். மீனாட்சி அக்காவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே நமக்கு இருக்கும் இல்லக்கா? மீனாட்சி அக்கா, நீயும் வந்தீன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. யமுனா, ஒருவேளை நீங்க வரலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நாங்க சங்கிலிய கூட்டிக்கிட்டு தட்டு மாத்துறதுக்கு இங்கேயே வந்துருவோம். என்ன அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. மீனாட்சி அக்கா, நாங்க 2 பேரும் சேர்ந்து முறையா உங்களை கூப்பிடுறோம். நாளைக்கு நம்ம வீட்ல சங்கிலிக்கும் சக்திக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி நாம தட்டு மாத்திக்கலாம். அக்கா, அதுக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும்.
யோ கூப்பிடியா? வந்துருங்கக்கா. நாங்க வரோம். வரோம் யமுனா, வரோம் துர்கா. வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க மாமா வர, வழி விடுங்க. தள்ளி உட்காருங்க மாமா, சத்து உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. நமஸ்காரம் மம்மி. இவங்களா நாம சொன்ன ஐயரு? இல்லடா, நீங்க பேசின ஐயர் ஆத்துல ஏதோ பெரிய காரியம்னுட்டார். பெரிய காரியம்னா? பெரிய காரியம்னா அவ ஆத்துல யாரும் பெரியவா மண்டைய போட்டுட்டா. மண்டைய போட்டார், மண்டைய போட்டார். அதான் எங்களை அனுப்பி வச்சுட்டா. எப்படியாவது முடிச்சு வச்சுட்டு வந்துருங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுண்டார். என்ன பாத்துண்டே இருக்கேன்? நிச்சயதார்த்தம் பண்ணணுமா வேணாமா, இல்ல அப்படியே போட்டுமா? புஷ்பா, எந்த ஐயர் வந்தா என்ன? சாமி நீ ஆரம்பிங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு ஏத்த பொண்ணு இவதான். சாமி ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல, ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிடலாம், பேஷா ஆரம்பிச்சிடலாம். ஐயோ ஐயோ, தப்பா பண்றதே தப்பா பண்றதே. ஐயோ தப்பாயிட்டு தப்பாயிட்டு. ஐயோ இப்படி தப்பாயிட்டு. என்ன ஆச்சு? இந்த தட்டுல 3 வெத்தலை தான் வச்சிருக்கான். சாஸ்திரப்படி 2 தான் இருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டேல், பெரிய தப்பு பண்ணிட்டேல். ஐயோ ஆமா ஆமா, 2 தான் இருக்கணும். தப்பு பண்ணிட்டேல், தப்பு பண்ணிட்டேல், 2 வெத்தலை தான் இருக்கணும். அதுக்கு என்ன, ஒன்னு எடுத்து தள்ளி வைங்களேன். எதுக்கு போய் தப்பா இருக்கோ அது இதுன்னு கத்துறீங்க? அச்சோ, என் மாமா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பொண்ணுக்கு புடவை எடுக்கலையோ? இது இருக்கே, உங்க முன்னாடி இருக்கே. சாமி கும்பிடுங்க. ஐயோ மறுபடியும் தப்பா எடுத்து தப்பா எடுத்து தப்பா எடுத்து தப்பா எடுத்து. ஆமா ஆமா, தப்பாயிட்டு தப்பாயிட்டு. ஐயோ பட்டு புடவையில கருப்ப மைய ஈஷிட்டு வச்சிருக்கலே. அபச்சாரம் அபச்சாரம். பகவானே பகவானே, இது என்ன சோதனை, என்ன சோதனை பகவானே. கொடுங்க. இந்தாங்க. நல்லா தானே இருந்தது. மையா இல்லையே, பார்த்து தானே வாங்கின. என்னத்த பார்த்து வாங்கினேன்? சரி விடு புஷ்பா. ஐயரே முதல்ல ஆரம்பிங்க. ஏன்னா இங்க யார் பையன்? நான் தான். ஓஹோ, நீங்க வாங்கம்மா. அட வாங்கம்மா. சக்தி கொஞ்சம் இரு சக்தி, நான் போய் வேற ஐயரை கூட்டு வரேன். இல்ல சங்கிலி, சாந்தாக்கா சொல்றதுதான் சரி. ஆமா ஆமா, எனக்கும் அதான் சரின்னு படுது. இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். நீ வா. சக்தி, டேய் யாருடா அந்த ஐயருங்க? ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? தெரியலையேக்கா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு வேற ஒரு நாள் தட்டை மாத்திக்கிட்டா போச்சு. இனிமே தட்டே மாத்திக்க வேணாம். அதான் ஊர் முன்னாடி ஒத்துக்கிட்டால, அதுவே போதும். இனிமே நேரடியா கல்யாணம் தான். ஏய் எல்லாரும் போங்க போங்க போங்க. என்ன சங்கிலி எப்படி ஆயிப்போச்சு? இந்த தட்டு மாத்துறதெல்லாம் சும்மாடா. இது நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, கல்யாணம் தானா நடக்கும்டா. அது போதும் எனக்கு. இப்போ தண்ணி அடிக்கணுமா? மாப்ள என்ன தனியா வந்து இங்க நின்னுட்ட? சும்மாதான் மச்சான். உன் மனசு எனக்கு புரியுதுல மாப்ள. ஆனா இதுக்கப்புறம் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டியதே இல்ல. அண்ணே,
மாமா பண்ணிருக்க வேலையை மட்டும் நீ பார்த்தேன்னு வையேன் அப்படியே அசந்து போயிருவ. மாமா வேற லெவல்னு. மச்சான் என்ன சொல்றான் அவன்? அதான் மச்சாங்கிறது. ஏன் மாப்பிள்ள, என் மாப்பிள்ள நீ, உனக்கு ஒரு கஷ்டம்னா அதை நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கிறது? மச்சான் என்ன சொல்ல வர? பொண்ணு எதுவும் தூக்கிட்டல? இல்ல இல்ல இல்ல, இன்னும் அந்த அளவுக்குலாம் போகல. இது வேற ஸ்கெட்ச் மாப்பிள்ள. இந்த சங்கிலின்னு ஒரு பையன் சுத்திக்கு தெரிஞ்சான்ல, அவன் குடுமி இப்ப நம்ம கையில. செம்ம சிக்கிட்டானே அந்த ரவுடி பைய. இத பாரு மாப்பிள்ள, இனிமே அவன் எப்படி உன் ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறான் நானும் பாத்துறேன். மச்சான் இந்த விஷயத்துல விளையாடாதுன்னு சொன்னல, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைலாம் போதாதா? இந்தாரு, அந்த மாதிரிலாம் ஒதுங்கலாம் போக முடியாது என்னால. ஏன் மாப்பிள்ள, நீ ஒன்னும் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. இப்ப மட்டும் என்னாச்சு உனக்கு? ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போகணுன்ற? மாமா அந்த யமுனா நிச்சயதார்த்தத்தை அண்ணி நிச்சயதார்த்தம் சொல்லி தப்பா நிப்பாட்டிட்டு அப்ப வந்து இப்படிதான் மாமா இருக்காரு. இந்தாரு மாப்பிள்ள, எல்லாரோட வாழ்க்கையிலயும் தப்புன்னு ஒண்ணு நடக்கிறது சகஜம் தானே. அதுக்காக லவ்னு இல்லன்னு ஆயிடுமா? இங்க பாரு, அதுக்காக தான் இது வசமா சிக்கின அந்த சங்கிலி. எனக்கு புரியல. இப்ப புரியும் பாரு. சக்தியா எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற? வீட்டுக்கு கூட்டு வந்து அடிமை மாதிரி வச்சு எங்க அக்காவுக்கு சேவை செய்யலாம். என்ன சங்கிலி பேசிட்டு இருக்க? அவ ஐஏஎஸ் படிக்கணும்னு இருக்கா. ஐஏஎஸ்ஸா? இனிமே அவ எதுக்கிட்ட ஐஏஎஸ் படிக்க போறா? எங்க வீட்டுல வந்து அடுப்படி சர்வீஸ்லாம் பண்ணிட்டோம். அந்த புள்ள ஐஏஎஸ் படிக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கு. ஆனா இவனை பாத்தியா, அவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து அடிமை மாதிரி நடத்த போறானா. இவனை எப்படி மாப்பிள்ள சும்மா விடுறது? சரி மச்சான், இந்த வீடியோ நீ எப்படி எடுத்த? உனக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பிராப்தி ரஸ்து. ஏமா, எங்கம்மா உன் அக்கா? போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவா. சீக்கிரம் வந்துருவால. கீழே விழுந்துட்டேன், கால்ல அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா வந்துருவா. இதோ வந்துட்டா. அக்கா, துர்கா கால்ல அடிபட்டுடுச்சுன்னு சொன்ன. அது எங்க எங்க அடிபட்டிருக்கு? காட்டுடி. அக்கா, இவன் தான் பிரச்சனை பண்ணானா உன்கிட்ட? சொல்லு. இவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். அக்கா இல்லக்கா, இவன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. சிக். ஏய் மாடி போலாம். சக்தி ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு போ. பாரு, சொன்னா கேளு, இல்ல மரியாதை கெட்டுரும். என்னம்மா நீ? அவன் தான் அவளு சொல்றான், நீ என்னம்மா இப்படி பண்ற? உங்களுக்கு தெரியாது, இவன் ரவுடி, சரியான ரவுடி அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் தப்ப தட்டி கேக்குறவன், அநியாயத்தை பார்த்தா பொங்குறவன். அவனுக்கு பேரு ரவுடின்னா அவன் அப்படியே இருந்துட்டு போட்டோம். அப்பதான் இந்த ஊரு நல்லா இருக்கும். ஆமா, நீங்க யாரு?
அவனோட மச்சான். ஓ, உங்களை என்கிட்ட பேச சொல்லி கூட்டிட்டு வந்தானா? நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கும் சங்கிலிக்கும் இன்னும் 10 நாள்ல கல்யாணம் அதானே? அதுதான் அந்த ஊருக்கே தெரியுமேம்மா. முதல்ல என் மாப்பிள்ளை என்ன சொல்றான்னு கேளு, அதுக்கப்புறம் நீ போலாம். உன்னை யாரும் தடுத்து நிறுத்த மாட்டாங்க. மச்சான், உன் போன் சீக்கிரம் கொடு. இப்ப என்ன டிராமா பண்ண போற? இரேன். என்ன பண்ற நீ? கொஞ்சம் இரு சக்தி, நான் காமிக்கிறத மட்டும் பாரு. முதல்ல என்னன்னு சொல்லு. மாப்பிள்ள கேக்குறாங்கல்ல, சொல்லு. சக்தி, நீ கட்டிக்க போறிய சங்கிலி, அவன் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரியுமா? இப்ப நான் காமிக்க போற வீடியோ மட்டும் பாரு, அதுக்கப்புறம் உனக்கே புரியும். உன்னை அவங்க வீட்டுல அடிமை மாதிரி வச்சிருக்க போறாங்க சக்தி. அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அவனை பத்தி உண்மையை உனக்கு புரிய வைக்கதான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஒரே 1 நிமிஷம் இந்த வீடியோ பாரு, அதுக்கப்புறம் என்ன வேணா பேசிக்கலாம். இப்ப வெற்றியோட முகத்தை பார்க்கணுமே. பாத்தியா பாத்தியா, இதுல அவன் என்ன பேச